ஆண்டவர் ரொம்ப நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். உங்களுக்காக எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் தேவன் அற்புத விதமாக மாற்றுவார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தின் நாளாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பதாக செய்தான். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, தன்மைகளை தகர்க்கிறவராக இருக்கிறார். தன்மைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். இயற்கையான இயல்பான தன்மைகளை கொண்ட காரியங்களை அசாதாரண தன்மைகளை கொண்டதாக மாற்றுகிறவர் தான் நம்முடைய தேவன். இன்றைக்கும் அப்படிப்பட்ட தன்மைகளை தகர்க்கிற தகப்பன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவைகளை மாற்றுவார். இயல்பான இயற்கையான தன்மைகளை உங்களுக்காக தேவன் தகர்ப்பார். இந்த வசனத்தில் படிக்கிறோம், கன்மலையை அடித்தவுடன் அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. கன்மலை என்பது ஒரு கடினமான தன்மையுடைய ஒரு பொருள். கன்மலையை பெயர்ப்பது மிக கடினம், கன்மலையை உடைப்பது மிக கடினம். ஆனால் தேவன் உங்களோடு இருப்பதினால் அற்புதமான காரியங்கள் நடக்கும். கன்மலை போன்ற காரியத்திலிருந்து எதிர்பார்க்கவே முடியாதவைகளை தேவன் கொண்டு வருவார். மாறாது என்று நீங்கள் நினைக்கும் காரியங்கள் மாறும். அசையாதவைகள் உங்களுக்காக அசையும். தேவன் கன்மலையை கரைத்து தண்ணீரை தந்தார். உங்களுக்கு முன்பதாக இருக்கும் கடினமான கன்மலைகள், உங்களுக்கு முன்பதாக இருக்கும் மாறாத கன்மலைகள், இறுக்கமான கன்மலை போன்ற சூழ்நிலைகள் தேவன் உங்களுக்காக உடைத்து கரைத்து அதிலிருந்து தண்ணீரை பாய்ந்து வர செய்வார். உங்களுக்காய் கன்மலைகள் கரையும். உங்களுக்காக தன்மைகளை தகர்ப்பார். இந்த நாளிலும் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற கன்மலை எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தன்மைகளை தகர்ப்பவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால கடினமான கன்மலையிலிருந்து தண்ணீர்களும் ஆறுகளும் உங்களுக்காக புறப்பட்டு ஓடும். இந்த நாளும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நிறைந்த நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.